ஈரோடு அருகே பவானி அருள்மிகு ஸ்ரீ செல்லியாண்டி அம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு களைகட்டுகிறது அங்கு நடக்கும் நிகழ்வுகள். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள கூடுதுறை மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாகும். பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். திரிவேணி சங்கமம் என்ற பெயர் கொண்ட பவானி கூடுதுறையில் அருள்பாலிக்கும் சங்கமேஸ்வரரை தரிசிப்பது 108 சிவஸ்தலங்களுக்கு சென்று வரும் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பவானியில் காவிரி கரையில் அமர்ந்து அருள்பாலிக்கிறாள் செல்லியாண்டியம்மன். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் மாசி மாத திருவிழா மிக சிறப்பான விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கே வந்து பால், தயிர், பன்னீர், தேன் எல்லாமே அபிஷேகம் பண்ணுறாங்க. மெயினாக தயிர் அபிஷேகம் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டி வந்து இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. நம்ம கோயில் ஸ்தல விருட்சம் வந்து இழந்த மரம். ஸோ அந்த இழந்த பழத்தை வந்து வேண்டிட்டு சாப்பிட்டு தயிர் அபிஷேகம் பண்ணால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு எல்லாத்தோடைய நம்பிக்கை. அது எல்லாமே நடந்தும் இருக்குது இது வரைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்வேறு அம்மன் கோவில்களில் குண்டம் இறங்கி வழிபடுவது வழக்கம். ஆனால் பவானியில் இப்படி குண்டம் இறங்கும் நிகழ்வு நடப்பதில்லை. இதற்கான காரணம்தான் பலரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. பவானியில் பூமிக்கு அடியில் சிவலிங்கங்கள் இருப்பதாக அந்த பகுதியில் வாழும் மக்கள் எண்ணுகின்றனர். இதனால் குண்டம் இறங்குதல் மட்டுமல்ல, அதேபோல் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் தேங்காய் சுடும் நிகழ்வு கூட இங்கு நடைபெறாது. இங்க வந்து குண்டம் கிடையாது. ஏன்னா கூடுதலா இருக்கனால அடிக்கு 108 சிவலிங்கம் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால இங்க வந்து நேரடியா மக்கள் போய் தண்ணி ஊத்துறாங்க. அந்த ஒரு சிறப்பு இங்க இருக்குங்க. இத்தகைய பல்வேறு சிறப்பு வாய்ந்த பவானியில் வீற்றிருக்கும் செல்லியாண்டியம்மன் கோவில் மற்றும் உப கோவில்களான மாரியம்மன், எல்லையம்மன் கோவில்களிலும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி செல்கின்றனர். மாசி மாத திருவிழாவையொட்டி நடைபெறும் இந்த நிகழ்வை தொடர்ந்து சேறு பூசும் திருவிழா தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான முறையில் நடைபெறுவது வழக்கம். அது மட்டுமல்ல, கடவுள் வேடங்களில் ஊர்வலம், அழகு குத்துதல் உள்ளிட்ட நிகழ்வுகளிலும் பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபடுவர். பண்டிகைகளை வந்து எடுத்துக்கிட்டா சேத்து நோம்பின்னு சொல்றது வந்து ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஒவ்வொருத்தங்களும் வேண்டுதல் வச்சது வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து வேண்டுதல் மூலியமா அப்படிங்கிறனால ஒவ்வொருத்தங்களுக்கு ரொம்ப செல்லியாண்டம்மன் வந்து இந்த சுத்து வட்டாரத்துக்கே வந்து 18 பட்டிக்குமே வந்து செல்லியாண்டம்மன் காவல் தெய்வமா இருக்கிறது இந்த செல்லியாண்டியம்மன் தான். இந்த அம்மனுக்கு பூச்சாட்டினதுக்கு அப்புறம் தான் இருந்து எல்லா பண்டிகை, எல்லா சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கோவிலுக்குமே பண்டிகை ரொம்ப சிறப்பா வந்துட்டு இருக்குங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவில் திருவிழாவில் உள்ளூர் மக்கள் மட்டுமல்ல, பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபடுகின்றனர். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.